இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்பது சக்தியின் ஆற்றல்கள். சிவம் என்பது ஒரு பேரொளி பெரும் பிளம்பு. அந்த பேரொளி பெரும் பிளம்பு சக்தி வடிவங்களாக இப்படி மாதிரி நம்மளுக்குள்ள இருந்து இயங்கும் இயக்கம். இந்த இயக்கத்தை செம்மைப்படுத்துவது இந்த வழிபாட்டு முறைகள். இந்த உச்சாடனம் அப்படின்னு சொன்னாலே துரத்தி அடிப்பது, நம்மகிட்ட உள்ள வினைகளை துரத்தி அடிப்பது. மாரணம், தம்பனம், உச்சாடனம் அல்ல, பரகாய அஞ்சனம், பாதாளம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல இவர் சொல்வார். நடராஜ பத்தில ஒரு பாடல் வரும். அந்த மாதிரி இவைகள் அவைகள் அல்ல. அப்புறம் இவைகள் நம்முள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு மந்திர சக்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவங்கள். சேவல் கொடி இருக்கு, பதாகை இருக்கு, வாகை இருக்கு. இவைகள்லாம் வெற்றியின் சின்னங்கள். அதோடு வள்ளியம்மா இருக்கிறான். யார் வள்ளியம்மா? வள்ளியம்மா நம்மளுடைய குண்டலினி ஆற்றல் நம்மளோடு இருக்கு. அந்த வள்ளியம்மாளுடைய திருக்கல்யாண உற்சவம் நான் ஏற்கனவே கடந்த முறை கொஞ்சம் பெருசாக தான் போட்டதா எனக்கு நினைவு இருக்கு, தெரியல. கந்தபுராணத்தில் விரிவாக்கமாக போட்டிருக்கலாம் நான் நினைக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்பது சக்தியின் ஆற்றல்கள். சிவம் என்பது ஒரு பேரொளி பெரும் பிளம்பு. அந்த பேரொளி பெரும் பிளம்பு சக்தி வடிவங்களாக இப்படி மாதிரி நம்மளுக்குள்ள இருந்து இயங்கும் இயக்கம். இந்த இயக்கத்தை செம்மைப்படுத்துவது இந்த வழிபாட்டு முறைகள். இந்த உச்சாடனம் அப்படின்னு சொன்னாலே துரத்தி அடிப்பது, நம்மகிட்ட உள்ள வினைகளை துரத்தி அடிப்பது. மாரணம், தம்பனம், உச்சாடனம் அல்ல, பரகாய அஞ்சனம், பாதாளம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல இவர் சொல்வார். நடராஜ பத்தில ஒரு பாடல் வரும். அந்த மாதிரி இவைகள் அவைகள் அல்ல. அப்புறம் இவைகள் நம்முள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு மந்திர சக்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவங்கள். அப்ப இதுல நாம என்ன சொல்றாரு, ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒளித்தெனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே. நம்ம ஒரு வாழ்க்கையில் பிறந்துட்டோம், ஒரு வெற்றி வாகை சூடணும். என்ன பிறந்து செத்து எத்தனை தரம் நம்ம அன்னை வயிற்றுல பிறந்தோம். பெற்றெழுத்தால் அன்னை எத்தனை தரம் ஏண்டா நீயாவது நீ பிறந்த நீ நல்லவன் ஆயிட்டேன்னு சொன்னா நான் இன்னொருக்க பிறக்க மாட்டோம்லாம். மூவியல் சுற்றம் முருநூறு நரகடி ஆளாமே காத்தருள் அரசுங்கிறார்லாம். 21 தலைமுறை எங்களை விடுதலை பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லாங்கல்லாம். அப்ப நீ அதை செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு அவன் அனுப்பானான். சுத்தரங்கள்லாம் எத்தனை தடவை சுடுகாட்டுக்கு என்னை அழைச்சு உண்டாக்குத, நீ போயிட்டேன்னா நாங்கெல்லாம் போயிருப்போம்ல அப்படிங்கிறாங்களாம் அவங்க. ஆனா அப்படி மாதிரி ஒரு ஆற்றுப்படுத்துதலில் ஒவ்வொரு ஜீவர்கள் கூட இப்ப இந்த மாதிரி ஒரு மிக அருள் அனுபவத்திற்குன்னு ஒரு பாடல் பாருங்க. பொருள் அனுபவத்தை ஆற்றுப்படுத்துவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப என்ன மோட்டிவேஷனல், எல்லாரும் மோட்டிவேஷன் எல்லாரும் சொல்றாங்க. அவைகள் எல்லாம் நம்ம புறவழிச்சுங்கிற தேவைதான். ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். எதுலையுமே நம்ம கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணரணும். அதுக்கும் இது பயன்படுகின்றது. நீங்க இது உடனே எல்லாரும் துற்றவை திறந்த வெற்றுயிராக்க போனோம்லாம் இது சொல்லல. இது படிச்சவங்க நான் போன தடவை இதை பதிவேற்றம் பண்ணி ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள என்னை தேடி இதே இதுல அப்ப நம்ம இந்த ரூம்குள்ள எண்டர் ஆனமா ஆகலையான்னு தெரியல. வெளியே நீங்க போன இதை பாத்தீங்கன்னா வெளியே அங்கங்கே வச்சுதான் சொல்லியிருப்பேன். மொத்தம் 4 தொண்டர்கள் 5 தொண்டர்கள், இதுக்கு யாருமே வரல. இருக்கிற தொண்டர்கள் செட்டப் பண்ணும்போது. ஆனா இதுல பதிவேற்றம் ஆன உடனே கேட்டு வந்தவங்க நிறைய பேர் கேட்டு திரும்ப நான் எந்த நேரம் சொல்லணும், எனக்கு நேரம் எல்லாம் கிடையாது. இவங்க யாராவது ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அம்மா இன்னைக்கு வேல்மாறல்ல குறையும் பதிவேற்றம் பண்ணிடுவோமா, அது எந்த நேரம்லாம் நாங்க அமைச்சுக்கல. அந்த மாதிரி அதுல புண்ம வயிற்று வலி நீங்கினவங்க நிறைய பேரு, இதய நோய் நீங்கினவங்க நிறைய பேரு, கண் நோய் நீங்கினவங்க நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. இதை விட இன்னொன்னு என்னன்னா, திருவண்ணாமலையில 2 மெய்யடியவர்கள் நம்ம வேல்மாறல் யந்திரம் போட்டதுக்கு இவங்கதான் வேல்மாறல் எந்திரத்திற்கான முழுமையான பதிவை கொடுத்திருக்கிறார்கள்னு அங்க 2 பேரு
யாருமே தெரியாத 2 பேர் சொன்னாங்கன்னு அவங்க 2 பேர் வந்து என்கிட்ட சொல்லி வாங்கிட்டு போனாங்க. எது எந்திரத்தை, வேல்மாறல் எந்திரத்தை அவங்க வந்து சொல்லி வாங்கிட்டு போனாங்க. நான் என்ன நடக்கு எனக்கே தெரியல, நான் எந்த அளவுக்கு இன்வால்மெண்டா இருக்கேன் அதுவும் எனக்கு தெரியல. ஆனா இத்தனை பேருக்கும் நோய் குணமாயிருக்கு, இத்தனை பேருக்கு வேதனை குணமாயிருக்கு, இதெல்லாம் நடக்கு. ஆனா அதை தாண்டி பிறவியே குணமாக போகுது பாருங்க. எவ்வளவு பெரிய சூக்குமம் இது. பிறவியே அப்படி சொல்லணுமா? நான் சாப்பிடுறேமா, தூங்குறேமா, இனவிருத்தி பண்றேமா, என்ன வேணா பண்ணிக்கடா, வேல்மாறல் படிக்கலாம். நீ என்ன வேணா பண்ணிக்கடா, வேல்மாறல் பண்ணிக்கடா. இந்த வரலாற்று ஆசிரியருடைய வரலாற்றை நீங்க கேட்டீங்கன்னா என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுன ஒருத்தரை நீங்க எல்லாருமே வந்து அம்மா மாணிக்க வாசகர், நீங்க எனக்கு ஒருபோதும் அப்படி தோணாது குழந்தைங்களா. மாணிக்க வாசகர் அவர் அருளாள பெருமக்கள், தாய்மானவர், அவங்க அப்படிதான் அருளாள பெருமக்கள் அப்படித்தானே நடக்க முடியும். அவங்க அருளாள பெருமக்கள் சொல்லி நம்ம எஸ்கேபிசம், அது நான் பயிற்சி பண்ண மாட்டேன், நான் முயற்சி பண்ண மாட்டேன், நான் நெறியா வாழ மாட்டேன். ஏன்டா இதை செஞ்சிருக்கலாமே, திருவாசகம் இதை சொல்லுதே, தேவாரம் இதை சொல்லுதே, நீங்க செஞ்சிருக்கலாமே அப்படின்னா, ஏமா அதெல்லாம் அருளாளர்களுக்குரியதுமா, ஏமா நாங்க சாதாரண ஆட்கள்மா. ரொம்ப அது நம்ம நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கான ஒரு வழி. அப்படி ஏமாந்து போயிடாதீங்க தங்கங்களா அப்படின்னு நமக்கு அருணகிரிநாதர் ஏகப்பட்டது. அருணகிரிநாதருடைய வரலாறு கேட்டீங்கன்னா அது ரொம்ப வேல் வகுப்பு சொல்லும்போது அருணகிரிநாதரை சொல்லியே ஆகணும். அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதி, அவர் மயில், அவர் கிளி வடிவமாக நின்று பாடியது. கிளி என்பது சொன்னதை சொல்லும் கிளி அல்ல, சொன்னதை சொன்னால் உணர்வில் நிற்காது. சொன்னதை சொன்ன வாய் சொல்லும், பூனை வரும்போது கீக்கிங்கும். இந்த கிளி அப்படி கிளி இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருடைய உணர்வில் நின்று. நான் சொல்றேன் குழந்தைங்களா, கந்தர் அனுபூதி 51 பாடல்கள் நான் சொல்றேன் குழந்தைங்களா. அந்த 51 பாடல்கள் அவர் சொல்றது பாருங்க. கிளிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள், மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் வடிவேலும். நல்லா வச்சுக்கோங்க, முன்பு செய்த வழிக்கு துணை. நீ வந்து என்ன பழியோ செஞ்சுட்டு போ, அப்பனுக்கு கஞ்சி கொடு, ஆத்தாளுக்கு கஞ்சி கொடு, அண்ணன் தம்பிகளுக்கு கஞ்சி கொடுக்காம போ, அவன் உன்னை துரத்துறானே, என்ன வேணா செஞ்சுட்டு போடா, எந்த முனிவர்கள்ட்ட சாமம் வாங்கிட்டு போடா. இது நம்ம எங்க போய் ஒரு சோசியக்காரனை பார்த்தானாலும் அவன் உடனே எடுக்கல, உனக்கு பித்திரு சாபம் இருக்கு, உனக்கு பிசாசு சாபம் இருக்கு, உனக்கு பிரேத சாபம் இருக்கு, என்னென்ன சாபங்கள் சொல்றாங்கன்றீங்க. இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. நம்ம இங்க இருந்து போன உடனே அவங்க சொல்லக்கூடிய ஏயா அந்த சாபம் எல்லாம் இருக்குன்னு தானே உன்னைய பார்க்க வந்திருக்கோம், ஒரு நிவாரணம் சொல்ல மாட்டியா? ஒண்ணு இல்ல, ஒரு பசுவுக்கு அகத்திக்கிறையும் வாழைப்பழமும் கூட இருப்பான், உன்னுடைய விமோச்சனம் தெரிஞ்சு போயிருப்பா. ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்றத, ஒரு தேரை பிடிச்சு இழுப்பான். ஒரு இப்ப நம்ம இவர் வந்து சபர்மதி ஆசிரமத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே காந்திஜி வந்து எல்லாரும் ஓராண்டு காலம் சபர்மதி ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அந்த லெட்டினை கழுக்கி விட்டாதான் அடுத்த கட்டம். அப்படி ஒரு வருஷ காலம் அந்த லெட்டினை கழுவி விட்டாதான் அவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி ஓசோ ஆசிரமத்துல மும்பைல. அது மாதிரி எண்ணத்துக்கு வினை கழிவதற்கு. ஆமா, நான் போய் தேர் நீங்க இழுக்க சொன்னீங்க, இழுத்தம் பாருங்க, எனக்கு அப்படி தொப்பலாம் நனைஞ்சு போச்சு, தலை வேத்துச்சு, வாய் வேத்துச்சு, அப்படி நாவு வறண்டுது. அந்த வினை அதோடு கழிஞ்சு போச்சு கண்ணு. பழைய வினை ஏதோ ஒண்ணு பாக்கி இருந்தது, அது கழிவதற்கான ஒரு உபாயம்தான் இது. அது மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாயங்கள் அதை சொல்லி நம்மை நாமே வந்து விடுதலை பண்ணிக்கலாம்ல. ஒரு சின்னதா 1000 பேருக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சது, ஒரு அரிசியும் ஒரு அந்த பேர் என்ன வெல்லமும் கலந்து ஒரு எறும்பு புற்றுல போட்டோன்னா 1000 எறும்பு அதை திங்கும். 1000 பேருக்கு அன்னம்பாளிப்பு. வயிறு நிறையுதானே அன்னம்பாளிப்புனுடைய இலக்கு என்ன? வயிறு நிறையுது. லட்டு வடை பஜ்ஜியா இல்ல, வயிறு நிறைவுதான் அன்னம்பாளிப்புடையது. அது நம்ம ஒரு எறும்புல கொண்டு போய் ஒரு அமாவாசை உங்களுக்கு எப்ப முடியுது அப்ப கொண்டு போடுங்க அப்படி. இதெல்லாம் வந்து சம்பிரதாயமா நம்ம ஊர்ல நடந்து வந்த ஒரு பழக்கம் தான் இப்ப நமக்கு மறக்கடிக்கப்பட்டது. நாம மறந்துட்டோம். யாரும் நம்மள வேணும்னு மறக்கெல்லாம் அடிக்கல. சின்ன வயசுல வந்து ஏதோ ஒரு கண் வலி வந்துச்சு, ஒரு வயிற்று வலி வந்துச்சு அப்படின்னா பிள்ளையார் எங்கேயாவது அரச மரத்தடியில பிள்ளையார் இருக்கும். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் பச்சரிசி போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு அதுல சில பயிர் வகைகளை போட்டு விறகி அந்த பிள்ளையார் கொண்டு வச்சுட்டு வாண்டுருவாங்க. ரொம்ப சிம்பிள். எல்லாரும் பிள்ளையார் கோயில் முன்னால கொண்டு வச்சுட்டு வந்துருவாங்க. நல்லா சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பிள்ளையார் எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு அரசடி பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருந்தார். அந்த பிள்ளையார் முன்னால ஒரு 4 கிழமைன்னா அரிசி இவ்வளவு காணும், வெல்லம் போட்டு அரிசி இவ்வளவு காணம் வந்துடும்.
சாயங்காலத்துக்குள்ள இந்த அரிசியை வந்து இவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. யார் யார் சாப்பிடணுமோ அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்ப இத்தனை பேருக்கு அவங்க சாப்பாடு கொடுத்த ஒரு புண்ணியம் கிடைக்கல. ஒரு வயிற்று வலினா அரிசியை கொண்டு போடுன்றாங்க, வாய் வலினா அரிசி. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள். இதை செஞ்சு நம்மளை ஒரு விடுதலை பண்ணி கொடுக்குறது. அப்படி ஒரு சின்ன பரிகாரமா ஆஃபர் சேல்ல நம்ம அருணகிரிநாதர் காட்டினதான் இந்த 16 அடிகள் கொண்ட அந்த வேல் வகுப்பு. அவைகள் எதுக்கு பயன்படுது? நீ வயிற்று வலியா இந்த வேல் வகுப்பு படிச்சுக்கூடா, வாய் வலியா வேல் வகுப்பு படிச்சுக்கூடா, தலைவலியா வேல் வகுப்பு படிச்சுக்கூடா, ப்ரொமோஷன் வேணுமா வேல் வகுப்பு, பிள்ளை பெறணுமா வேல் வகுப்பு படிச்சுக்கூடா, உனக்கு என்ன வேணுமோ வேல் வகுப்பு படிச்சுக்கூடா. அப்படிங்கிற முறையில அந்த சம்பந்தாண்டானுடைய சூழ்ச்சினால் பல பல விஷயங்கள் செஞ்சாங்க. அப்போ வேல் வகுப்பு படிப்பதற்கு முன்னால், வேல்மாறல் படிப்பதற்கு முன்னால் 2 பாடல்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த 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 வேல் வகுப்பு படிக்கிறதுக்கு முன்னால் அவங்க படிக்க சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒளித்தெனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த பதாகையும் மாலையும் சேவல் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே. இந்த பாடலை நீங்க படிச்சுக்கோங்க, வேல்மாறல் படிக்கிறதுக்கு முன்னால இந்த பாடலை படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து பிள்ளைங்களை இந்த பாடலை போட்டு விட சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட சொல்றேன். இன்னொரு பாடல் படிக்க சொல்றாங்க. விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரனும். வடிவேல் வந்து முன்பு செய்த பழிக்கு துணை. அப்ப விழிக்கு துணை, முழிக்கு துணை, வலிக்கு துணை, பழிக்கு துணை, 4 துணை. இதை விட வேற என்ன துணை வேணும் நமக்கு? இதை விட நமக்கு வேற என்ன துணை வேணும்? எனக்கு பயமா இருக்குமா? பழிக்கு துணை, பயந்த தனி வலிக்கு துணை இவன் தான்ப்பா, வேற யாரும் நமக்கு தேவையில்லைப்பா. மார்க்கபந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்கோயில் இருக்கு, கடலூர்ல மார்க்கபந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேரு. அவர் வழித்துணைநாதர் அப்படின்னு அவருக்கு பேர். வழித்துணைநாதர், வழிக்கு துணை இவர் இருக்கிறாருங்க. இவரை விட வேற யாருப்பா நமக்கு தேவை? அன்னை சகுந்தலாவின் அன்பார்ந்த பக்தர்களுக்கு வணக்கம். சரவணமாலா மந்திரம் என்பது முருகப்பெருமானை போற்றி வழிபடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாகும். சரவண பவ என்ற முருகப்பெருமானின் 6 எழுத்து மந்திரமே மிகவும் பிரசித்தி பெற்றது. இது முருகப்பெருமானின் மூல மந்திரமாக கருதப்படுகிறது. சரவணமாலா மந்திர வகுப்பில் இணைந்து குருவருள் பெற்றிட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த சிறப்புமிக்க வகுப்பை நமது அன்னை சகுந்தலா அவர்களே நடத்த இருக்கிறார்கள். ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இந்த வகுப்புகள் நடைபெறும். தெய்வீக அருளை பெறவும் இந்த அரிய மந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வகுப்பில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.